வணக்கம் டிபிகே டாக்ஸ். கார்த்திகை தீபம் சீரியலில் பிரியா கதாபாத்திரத்தில் இப்போது நியூ என்ட்ரியாக வந்திருக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் சீரியலில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யார்? கார்த்திகா, ரேவதியா, மயிலா, இப்படி யார் உங்களோட ஃபேவரட் கேரக்டராக கார்த்திகை தீபம் சீரியலில் இருக்கிறாங்கன்றதை மறக்காமல் கிழக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போது கார்த்திகை தீபம் சீரியலில் பிரியாவா நடிக்கிறவங்கள பற்றின பார்க்கலாம். பிரியாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்க ஆல்ரெடி ரொம்பவும் பரிச்சயப்பட்ட சீரியல் நடிகை தான். இவங்களை இதுக்கு முன்னாடியே நீங்கள் சீரியலில் ஹீரோயினெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரியாவா நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் பாப்ரி கோஸ். இவங்க 1994ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்க கொல்கத்தான்ற ஊரில் தான் பிறந்திருக்காங்க. சமீபத்தில் கூட பராசக்தி திரைப்படத்தில் இவங்களை ஒரு பெங்காலி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக பெங்காலி பேசக்கூடிய ஒரு வீரப்பெண்ணாக காமிச்சிருப்பாங்க. இவங்களோட கேரக்டர் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும். அந்தளவுக்கு தத்ரூபமாக ரொம்பவும் ஒரு ஆக்ரோஷமான தமிழ் போராட்ட பெண்ணாகவும் பெங்காலி போராட்ட பெண்ணாகவும் காமிச்சிருப்பாங்க. இவங்க ரியல் லைஃப்லேயுமே ஒரு பெங்காலி. அதனால தான் இவங்களை பராசக்தி திரைப்படத்தில் இந்த கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சிருந்தது. தன்னோட ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இவங்க கொல்கத்தாவில் தான் படிச்சிருக்காங்க. இருந்தாலுமே தமிழ் சூப்பராக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பாப்ரி கோஸ் அவங்க. இவங்க இப்போது ரொம்பவும் சரளமாக தமிழ் பேசுகிற அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக கற்றுருக்காங்க. பாப்ரி அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட 15 வயசுலேயே இவங்க சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2009ஆம் ஆண்டு கால் பேலா அப்படின்ற ஒரு பெங்கால் திரைப்படம் மூலயமா முதல் முறையமாக அறிமுகமாகறாங்க பாப்ரி கோஸ் அவங்க. இதுக்கப்புறம் 6 வருடம் கழித்து 2015ஆம் ஆண்டு இவங்க டூரிங் டாக்கீஸ்ன்ற தமிழ் திரைப்படத்தில் ஹேமான்ற கதாபாத்திரம் மூலயமா அறிமுகமாகறாங்க. 2016ஆம் ஆண்டு ஓயின்ற திரைப்படத்து மூலயமா இவங்க காயத்ரின்ற கதாபாத்திரம் மூலயமா நடிச்சிருக்காங்க. 2017 பைரவா திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஃப்ரெண்டாக சைலஜான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க பாப்ரி கோஸ் அவங்க. இதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு திரும்பவும் தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் சர்க்கார் திரைப்படத்தில் விஜய் அவங்களோட அன்னி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பாப்ரி கோஸ் அவங்க அஜித் அவர்களோட விஸ்வாசம் திரைப்படத்தில் பிரியான்ற கதாபாத்திரத்தில் நயன்தாரா அவங்களோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் பெரிய அளவில் கதாபாத்திரங்களை நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. பராசக்தி திரைப்படம் மட்டும்தான் இவங்க நல்லா தெரிஞ்ச கதாபாத்திரமாக இவங்களோட நடிப்பை வெளிப்படுத்துகிற கதாபாத்திரமாக நடித்தாங்க. ஆனால் இவங்க 2018ஆம் ஆண்டே நாயகி சீரியலில் கண்மணி கதாபாத்திரம் மூலயமா தமிழ் சீரியல் ரசிகர்கள் ரொம்பவும் பிடிச்ச நடிகையாக மாறினாங்கன்றது தான் குறிப்பிடத்தக்கது. 2018ஆம் ஆண்டு சன் டிவியில் நாயகி சீரியலுக்கான ஆடிஷன் போயிருக்கு. அப்போது எதேர்ச்சியாக இவங்க கலந்துக்கலாம்னு போயிருக்காங்க. அப்போது இயக்குனர் குமரன் அவர்கள் வெளியே வந்திருக்காரு. குமரன் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. சரி, குமரன் யாருன்னு குமரன் அவர்கள்ட்டே கேட்டிருக்காங்க. அவர் நான் தான் குமரன், நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பாப்ரி கோஸ் அவங்க நான் ஆடிஷன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ லேட்டாக வந்திருக்க, டைம் நான் 12 மணிக்குள்ளார தான் சொல்லியிருந்தேன், சரி நீ நேராக என்னோடய ஷூட்டிங்க்கு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட வண்டி இல்லை, நான் பஸ்ஸில் தான் வரணும், ஷூட்டிங் எங்கே இருக்குதுன்னு தெரிலன்னு சொன்னப்போ, குமரன் அவர்களே என்னோடய கார்லேயே ஏறிக்கோ, உனக்கு நான் கரெக்டான அதுக்கு குமரன் அவர்கள் என்னோட கார்லேயே ஏறிக்கோ, ஆடிஷனில் உன்னை நான் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக ஒரு இயக்குனர் அவரோட ஆடிஷனுக்கே இவங்களை கூப்பிட்டு போனதே மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சமயத்தில் தமிழ் சுத்தமாக பாப்ரி கோஸ் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலுமே தமிழ்நாடு என்ன அந்தளவுக்கு ரொம்பவும் நல்லாவே வரவேற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க பாப்ரி கோஸ் அவங்க. 2019ஆம் ஆண்டு இவங்களுக்கு பாண்டவர் இல்லம் சீரியலில் கயல்வெளி கதாபாத்திரம் கிடைச்சிது. இதில் லீடு ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டு சுந்தரி சீரியலில் உஷா கதாபாத்திரத்தில் நடித்தாங்க பாப்ரி கோஸ் அவங்க. இதை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு கௌரி சீரியலில் உமையாள் கதாபாத்திரத்தில் நடித்தாங்க பாப்ரி அவங்க. 2025ஆம் ஆண்டு காத்து வாக்கில் 2 காதல் சீரியலில் ரம்யா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க பாப்ரி அவங்க. பாப்ரி அவங்க 2020ஆம் ஆண்டு பிஸ்னஸ் மேன் ஒருத்தங்களை திருமணம் செஞ்சிட்டாங்க. ரொம்பவும் எளிமையான முறையில் இந்த திருமணம் நடந்தது. ஏன்னா அந்த டைமில் கொரோனா இருந்ததுனால
அதிக செலிபிரிட்டிஸ் யாரையுமே கூப்பிடாம ரொம்பவும் எளிமையான முறையில் திருமணம் செஞ்சாங்க பாப்ரி கோஸ் அவங்க. பாப்ரி கோஸ் அவங்க இப்போது சென்னையிலே செட்டில் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாலையும் சீரியல்லையும் ஃபுல் ஃபோக்கஸ், அதுவும் தமிழில் ஃபோக்கஸ் பண்ணி நடிச்சிட்ருக்காங்க. பாப்ரி கோஸ் அவங்க 15 வயசுலேயே கதக், குச்சிப்புடி, பரதநாட்டியம் இப்படி எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க. இதே போல் பல கல்ச்சர்ஸ்லேயும் தன்னோட நாடக திறமையையுமே காமிச்சிட்டு வந்தாங்க பாப்ரி கோஸ் அவங்க. இதை தொடர்ந்து மாடலிங்கில் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஒரு நடிகையாக, சீரியல் நடிகையாக, அதுவும் தமிழில் ஒரு முக்கியமான நடிகையாக மாறியிருக்காங்க பாப்ரி கோஸ் அவங்க. பாப்ரி கோஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபிட்னஸ், ஒர்க் அவுட், ட்ராவல் இது ரொம்பவும் பிடிக்கும். எப்போவுமே ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க ஃபிட்னஸ், ஒர்க் அவுட், ட்ராவல்னு அதில் தான் ரொம்பவும் பிஸி ஆகிடுவாங்க. அப்படி தான் இவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணப்போ ஏன் நம்மளும் ஒரு விலாக் சேனல் ஆரம்பித்து சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடணுன்னு யோசித்தாங்க. இவங்களோட விலாகுமே ரொம்பவும் ஃபேமஸ் சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு ரொம்பவும் துருதுருன்னு இருக்கிற கேரக்டர் தான் பாப்ரி கோஸ் அவங்க. இவங்களோட அப்பா, அம்மா இவங்க தான். இவங்க வீட்டிலேயே இவங்க தான் மூத்தவங்க. ஆனால் பாப்ரி கோஸ் அவங்க சொல்லும்போது, நான் தான் எங்கள் வீட்டில் என்னோடய கசின் எல்லோருக்குமே மூத்தவங்க. ஆனால் என்னோடய கசின் உட்பட எல்லா சின்ன பசங்களுமே என்னோட மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. நான் தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் ஜாலியான பெர்சனாக சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு பதிவுலையுமே சொல்லியிருந்தாங்க பாப்ரி கோஸ் அவங்க. ரியல் லைஃப்லேயுமே ரொம்பவும் வெள்ளந்தியான, ரொம்பவும் க்யூட்டாக, எல்லாரோடையுமே ஜாலியாக, ஜோயலாக பழகக்கூடியவங்க தான் பாப்ரி கோஸ் அவங்க. அவங்களோட பதிவுகள்லேயே அது நல்லா தெரியும். அந்தளவுக்கு ரொம்பவும் ஜாலியாக பழகக்கூடிய பாப்ரி கோஸ் அவங்க இப்போது கரண்ட்டாக கார்த்திகை தீபம் சீரியலில் பிரியா கதாபாத்திரத்தில் நியூ என்ட்ரியாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. இப்போது ஆரம்பத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரமாக தான் கார்த்திகை தீபம் சீரியலில் இவங்க வந்திருந்தாலும், போக போக இவங்களோட கதாபாத்திரம் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமாக இந்த சீரியலில் மாறப்போகுதுன்ற மாதிரி தான் தகவல் வெளியேற்றிருக்கு. இந்த சீரியலில் இவங்களோட நடிப்பு மேலும் அதிகமாகி முக்கியமான நடிகையாக இந்த சீரியலில் மாறுறதுக்குமே எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பாப்ரி கோஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்களோட சீரியல்களில் எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் பாண்டவர் இல்லம் சீரியலில் கயல்விழி கதாபாத்திரம் தான் இவங்களோட சூப்பரான நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நாயகி, சுந்தரி, கௌரி, காத்துவாக்கில் 2 காதல் இப்படி பல சீரியலில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட எந்த சீரியல் உங்களோட ஃபேவரட் சீரியல்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் பாப்ரி கோஸ் அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்களை நடித்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும்னு டிபிகே டாக் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் பாப்ரி கோஸ் அவங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ்க்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.